உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது பாருங்க, உங்க பிளான் எதுவா இருந்தாலும் அத ராதாவும் மோகனும் நிச்சயமா ஃப்ளாப் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கள அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க. அவங்கள நான் லைட்டா எடுத்திருந்தா என்னோட பிளானை செயல்படுத்துறதுக்காக அவங்கள சூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த ராதா மொத்த கிரௌடையும் தன் பக்கமா இழுத்துக்கிட்டு எல்லாரையும் உங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு முன்னாடி நாம அவங்க எல்லாரையும் ராதாவுக்கும் மோகனுக்கும் எதிராக திருப்பி விடணும். இதுதான் சரியான வாய்ப்பு. இவங்க குடும்பத்தை மாட்டி விட்டு நான் பழிக்கு பழி வாங்கிக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. இதுல யார்தோ எந்த தப்பும் கிடையாது. இந்த ராதா அப்புறம் அவளோட மொத்த குடும்பத்தையே தவிர இன்னைக்கு இவங்களாலதான் இந்த ஹைஜாக்கர்ஸ் பிளேன்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். எங்க குடும்பத்தை தேவையில்லாம இதுல இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ராதா, ஏன் இழுக்க கூடாது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த ஹைஜாக்கர் சொன்னாங்க உங்க குடும்பத்தோட உதவியால தான் அவங்க ஆயுதத்தை கொண்டு வந்தாங்கன்னு. பத்தாததுக்கு இதோ இவன் வேற. இவன் உங்க வீட்டுல வேலை செஞ்சு வேலைக்காரன் தானே. நீங்களும் இந்த ஹைஜாக்கர்ஸோட கூட்டு கலவானீங்கன்னு எனக்கு தோணுது. மரியாதையா உளறத நிறுத்துங்க, இல்லன்னா என்ன பண்ணுவராதா? அவங்க கிட்ட சொல்லி என்னைய கொலை பண்ணிடுவியா? தாமினி, உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ராதா அப்புறம் இவ மாமியார், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. நிச்சயமா இந்த ஹைஜாக்கர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ப்ளீஸ் என்ன நம்புங்க. தாமினி, ஏன் இப்படி கேவலமா பழி போட்டுட்டு இருக்க? போதும், நீங்க நிறுத்துங்க முதல்ல. இன்னைக்கு உங்களால தான் நாங்க எல்லாருமே மாட்டிட்டு இருக்கோம். உங்களை சும்மா விட மாட்டோம். ஓ, ஐயோ, அவங்கள விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க அவங்கள. அவங்கள விடுங்க. மோனையா அம்மாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. அவங்களோடது இல்ல ராதா, தப்பு தாமினியோடது. வேணும்னே அவ எல்லாரையும் தூண்டி விடுறா. ஏய், எல்லாரும் பேசினது போதும், உட்காருங்க. உட்கார். அம்மா உட்காருங்க. நீ உட்காரு. உட்கார். அமைதியா இருக்கணும். நான் நினைச்சது சாரிதான். இந்த நாட்டு மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைக்கிறது ரொம்ப ஈஸி.
பிரிட்டிஷ் ஆட்சி டைம்ல இருந்தே இப்படித்தான் நடக்குது. டிவைட் அண்ட் ரூல். இது வெறும் ஆரம்பம்தான். அப்புறம் இவங்க 2 பேரும் தான் நம்ம ஆபரேஷனோட முக்கியமான அங்கம். இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ஹாப்பி திவாலி மிஷன் பட்டாசும் வெடிக்கும், கூடவே ரத்த ஆறும் இங்க ஓடும். மிஷன் ஹாப்பி தீபாவளியா? ஆமா, இவங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? அவங்க பிளேனை பிளாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிளாஸ்ட்? அப்படின்னா பிளேன்ல பாம் இருக்கா? அப்புறம் அவங்க பாம் செய்யறத நானே என் கண்ணால பார்த்தேன். அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணி பாம் வச்சு வெடிக்க வைக்கிறதையும் நான் கேட்டேன். நம்ம ஃப்ளைட் நம்பர் 80 17820Z ஹைஜாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்க பெரிய பிளாஸ்ட் நடக்கும். ஓ காட்! அப்ப பிளேன்ல ஹைஜாக்கர்ஸ் கிட்ட பாம் இருக்கிற விஷயம் பிளேன்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாருக்குமே தெரியாதா? போலீஸ் அந்த ஏடிசிக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இவங்க நம்ம நாட்டுக்குள்ள மத கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கறாங்க. ஆனா மோகனையா, இவங்க இங்க விமானத்துல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? எப்படி இவங்களால மத கலவரத்தை ஏற்படுத்த முடியும்? இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க இந்த பிளானை எப்படி செயல்படுத்துவாங்க? இதுதான் இவங்களோட பிளானா இல்ல வேற ஏதாவது பண்ண போறாங்களா? இதுதான் இவங்களோட மிஷனா? பிளேனை பிளாஸ்ட் பண்றது? இல்ல வேற மாஸ்டர் பிளான் இருக்கா? இவங்க மொத்த பிளானையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம், சேட்டலைட் மூலமா செக் பண்ணிட்டேன். ஹைஜாக்கர்ஸ் இதுவரையும் யாரையுமே காண்டாக்ட் பண்ணல. எந்த கம்யூனிகேஷனும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.